நண்பர்களே, இஎஸ்ஆர் எடிட் செய்வதில் 9வது வீடியோ ஆப்ஷன். அதில் ரிவிஷன் ஆஃப் பே, கன்சாலிடேட் பே ரிவிஷன், பே கமிஷன். கன்சாலிடேட் பே ரிவிஷன் என்பது கன்சாலிடேட் அப்பாயின்மெண்ட்டில் பே ரிவைஸ் செய்வது. பே கமிஷன் இரண்டாவதாக உள்ள பே கமிஷன். பே கமிஷன் மூலமாக ஊதிய நிர்ணயம் செய்வது எவ்வாறு என காணலாம். வாருங்கள் நண்பர்களே, இனிஷியேட்டர் ஐடியை சைன்இன் செய்யவும். உள்ளே அதர் அப்ளிகேஷனில் இஎஸ்ஆர் பார்ட் 1ஐ கிளிக் செய்யவும். கிளிக் செய்து எந்த பணியாளருக்கு எடிட் செய்ய வேண்டுமோ பென்சில் மார்க்கை கிளிக் செய்யவும். செய்துவிட்டு உள்ளே ஆப்ஷன் ரிவிஷன் ஆஃப் பே கிளிக் செய்யவும். அதில் கன்சாலிடேட் பேவை கிளிக் செய்யவும். கிரியேட் கொடுத்து உள்ளே சென்றோம் என்றால் கன்சாலிடேட் பே ரிவிஷன் ஆட் அப்டேட் என்றிருக்கும். அதில் ரெஃபரன்ஸ் நம்பர், தேதி, ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கப்பட வேண்டும். மாண்டிட்டரி பெனிஃபிட் டேட் எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை என கொடுக்க வேண்டும். கன்சாலிடேட் பே எவ்வளவு என்று கொடுக்க வேண்டும். கன்சாலிடேட் பே எத்தனை மாதத்திற்கு என்பதை கொடுத்து ரிமார்க்ஸில் ஏதேனும் டைப் செய்து கிரியேட் செய்யப்பட வேண்டும். நண்பர்களே, அடுத்ததாக பே கமிஷன். பே கமிஷன் உள்ளே எத்தனை பே கமிஷன் சந்தித்தார்களோ அதனுடைய அமௌண்ட் மற்றும் பே ஃபிக்சேஷன் செய்ததை குறிப்பிட வேண்டும். கிரியேட் கொடுத்து உள்ளே சென்றோம் என்றால் எந்த போஸ்ட், பே கமிஷன் டைப் என்ன, 5th பே, 6th பே, 7th பே என செலக்ட் செய்ய வேண்டும். அப்பொழுது அவர்களுடைய எக்ஸிஸ்டிங் பே எவ்வளவு, எக்ஸிஸ்டிங் பர்சனல் பே எவ்வளவு, ஸ்பெஷல் பே எவ்வளவு, பே பாண்ட் என்ன போன்றவை கொடுக்கப்பட்டு ரிவைஸ்டு பே என்ன என்பதையும், ரிவைஸ்டு பர்சனல் பே என்ன என்பதையும், ஸ்பெஷல் பே போன்றவை கொடுக்கப்பட்டு பே பாண்டை செலக்ட் செய்யப்பட வேண்டும். ஆப்ஷன் கொடுத்திருந்தார்கள் என்றால் ஆப்ஷன் டேட் என்ன, பே ஃபிக்சேஷன் எஃபெக்ட் டேட் என்ன, அரியர் அமௌண்ட் பெற்றிருந்தால் அந்த அரியர் அமௌண்ட் எவ்வளவு, நோஷன் எஃபெக்ட் டேட், அதாவது நமக்கு 2017 7th பே கமிஷன் கொடுத்தார்கள். 2016 இருந்து நோஷன் எஃபெக்ட், 2017 10வது மாதம்தான் மாண்டிட்டரி எஃபெக்ட். ஸோ அதை குறிப்பிட வேண்டும். அரியர் அமௌண்ட் பெற்றிருந்தார்கள் எனில் இன்ஸ்டால்மெண்ட் 1st, 2nd, 3rd மூன்றும் பெற்றுவிட்டார்களா என்பதையும், இன்டரிம் அரியர் அமௌண்ட் 6th பேவில் உள்ளவர்களுக்கு இன்டரிம் அரியர் அமௌண்ட் வாங்கியிருப்பார்கள். அந்த தொகை எவ்வளவு, எந்த தேதியில் பெற்றார்கள், ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன போன்றவை குறிப்பிட்டு 3 லெவலில் அப்ரூவல் செய்யப்பட வேண்டும். நன்றி நண்பர்களே.